காலேஜ்லையுமே பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த ஃபேக்கல்ட்டி அதே காலேஜில் யூஜி படித்து அதே காலேஜில் பிஜி படித்து அப்படியே பிஜி முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட் ஐடி கார்டை கைட்டிட்டு ஸ்டாஃப் ஐடி கார்டை மாட்டிக்கிட்டு 25 வயசில் எடுக்கிறவங்க தான். இன்னிலிருந்து இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ போய் காலேஜில் போய் சேர்க்க போகிறீங்க, இந்தியாவிலேயே கூட படிக்குவீங்களா? நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் சில பேர் மைண்ட் செட் மாறாது மேடம். போய் கொஸ்டின் கேளுங்க, எதுக்கு சார் இந்த பழங்காலத்து சிலபஸை படித்து வச்சுருக்கீங்க? பிகாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜிஎஸ்டி பேசிக்ஸுக்கு மேலே எதுவுமே இல்லை. அதில் ஒரு செமிஸ்டர் ஜிஎஸ்டி சொல்லிக் கொடுங்களேன், டிடிஎஸ்னால் என்னன்னு சொல்லிக் கொடுங்களேன். தரமற்ற கல்விகளை கொடுத்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேள்வி கேட்கறதுல அர்த்தமே கிடையாது. 8th 9th படிக்கிற பையனோட அண்ணாவோ இல்லை பக்கத்து வீட்டு அண்ணாவோ என்ன பண்ணுறாங்க, இன்ஜினியரிங் பிஜி முடிச்சுட்டு வேலை இல்லாமல் தான் இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையின் உச்சம் அது. படிக்கிறதே வேஸ்ட்டுன்னு இளைஞர் மத்தியில் இப்போ பதிய ஆரம்பிச்சு. 100% ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் சிலபஸ் அப்படின்னு அந்த மாதிரி சிலபஸ் இருக்கிற இடத்துல போய் படிக்கும்போது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய திறமைகள் வந்து வெளிப்படும். அதே சமயத்தில் பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் கூட டெய்லி பேசணும். டெய்லி இப்போ நீங்கள் அப்ராட் அனுப்பிச்சிட்டிங்க, ரைட் ஓகே கிடையாது. டெய்லி ½ அன் ஹவர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட மோட்டிவேட் பண்ணணும். இந்தியாவிலேயே அப்ராட் எஜுகேஷன் செக்மெண்ட்டில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு அனுப்பாத ஒரே நிறுவனம் யூரோப் ஸ்டடி சென்டர் மட்டும். ப்ரைவேட்னா என்ன? பணம், மணி. கவர்மெண்ட்டால் தான் செல்ஃப்லெஸ்ஸாக கொடுக்க முடியும். ஒரு மெக்கானிக்கல் லைஃப் உங்களுக்கு இங்கே எல்லாமே கிடைக்கும். இந்தியாவில் தரமான கல்வி சான்ஸே கிடையாது. ஒரு அரசாங்க கல்லூரிகளில் மாணவிகள் சென்று படிக்கும் பொழுது அவங்க க்ரோத் லெவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸலண்ட் ஆகிடும். வணக்கம் நேயர்களே, அடுத்த இலக்கு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் அதை தாண்டக்கூடியது மனித இனம். அப்படிதான் நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் தாண்டி வந்துட்டே இருக்கும். ஆனால் அடுத்த தலைமுறையை நிர்வகிக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய கல்வி, அதில் நிறைய குழப்பங்கள். அதுவும் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் நம்ம 10th முடிச்சா என்ன படிக்கணும், 12th முடிச்சா என்ன படிக்கணும், எங்கே படிக்கணும், படிக்கும்போது என்னென்ன விஷயத்தெல்லாம் யோசித்து படிக்க வைக்கணும், இப்போ படிக்கிறாங்க 4 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வேலை வாய்ப்பு இருக்கா, எந்த மாதிரியான திட்டங்களை முன்னெடுத்து அவங்க படிக்கணும், இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது. இந்த குழப்பங்களை எல்லாம் தீர்க்கறதுக்காக, ஏன்னா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் பெற்றோர்கள் யாருமே ஒரு கல்லூரியாக தேடி ஒரு பல்கலைக்கழகமாக தேடி போய் பார்த்து அந்த கேள்விகளுக்கு விடை கேட்க முடியாது. அதனால் உங்கள் வீட்டுக்கே இந்த கேள்விகளோட பதிலோட வர மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியை வடிவமைச்சிருக்கோம். இன்னைக்கு நம்மக்கிட்ட வந்திருக்க சிறப்பு விருந்தினர் யூரோப் ஸ்டடி சென்டரின் இயக்குனர் திரு சிவராமன் பாண்டியன் அவர்களை வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நலமா இருக்கீங்களா? நலம். கண்டிப்பாக இதுவும் கடந்து போம் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம ஒவ்வொரு நாளையும் கடந்துட்டு இருக்கோம். யூரோப் ஸ்டடி சென்டர், அதை பற்றி ஒரு தெளிவை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் என்னோட கேள்விகளை வந்து நான் ஆரம்பிச்சிடுறேன். நிச்சயமாக மேடம். யூரோப்பியன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் நமது இந்திய மாணவர்கள் போய் சென்று படிக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை தான் நம்ம உருவாக்கி கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 100% ப்ராக்டிக்கல் எஜுகேஷனில் புரிந்து நேசித்து விரும்பி மிகவும் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஸர்ஸோட பசங்க வந்து போய் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் படிக்கலாம். அண்டர் கிராஜுவேஷன் ஆஸ் வெல் அஸ் போஸ்ட் கிராஜுவேஷன். உங்களுக்கு எதிர் ஒரு ஃப்ரீ எஜுகேஷன்லையோ இல்லை ஒரு 2 to 3 lakhs ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் போய் யூரோப்பியன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் போய் சென்று படிக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை தான் கடந்த 13 ஆண்டுகளாக நம்ம மாணவிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். சரி, வாழ்த்துக்கள் சார். இப்போ என்னுடைய கேள்விகளா இல்லை பயமா இல்லை குழப்பமா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு பெற்றோர்களுக்கு பார்த்தீங்கன்னா 17 வயது மாணவனை வந்து ஸ்கூலே பக்கத்தில் தான் வச்சுருப்போம். ஸ்கூல் முடிச்சோன்னா பக்கத்து தெருவில், பக்கத்து ஏரியாவில், பக்கத்து ஊரில் இருக்க காலேஜுக்கு அனுப்புறதுக்கே நான் ரொம்ப யோசிப்பேன். எதுக்காக நான் வந்து அயல் நாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும்? ஏன்னா நான் இருக்கிறதே வந்து ஒரு பெரிய நாடு. இங்கே எனக்கு தரமான கல்வி கிடைக்குது, எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு தான் கிடைக்குது. ஏன்னா ஒரு கல்லூரியை பார்க்கும்போதே அந்த கல்லூரி எப்படிப்பட்டது, என்ன மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க, பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்களே, இதெல்லாம் ஆராய்ச்சி செய்த பிறகு தான் என்னுடைய மாணவனை வந்து நான் அங்கே கொண்டு போய் சேர்க்குறேன். அப்படி இருக்கும்போது அவனுக்கு எதற்காக அயல் நாட்டு கல்வி இங்கே அவசியமாகுது? மேடம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அயல் நாட்டு கல்வி இந்தியா அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லக்கூடிய சிம்பிளான விஷயம் என்னென்னா, கல்வியை அரசாங்க கல்லூரிகளால் மட்டுமே தரமான வகையில் கொடுக்க முடியும். என்ன தான் நீங்கள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஆர் ப்ரைவேட் காலேஜஸ், அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் போனாலும் அங்கே கல்வி வியாபாரம். இன்றைக்கும் என்ஐடிலேயோ ஐஐடிலேயோ ஐஐஎம்லேயோ படிச்சுட்டு பசங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு யாருமே வந்து பேசுகிறதே கிடையாது. அவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா எந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை இருக்கிற ஆஃபர் லெட்டரில் எந்த கம்பெனியில் போய் சேரலான்றது தான் அவங்க பிரச்சனை. இதே விஷயங்கள் இதர இந்த ப்ரைவேட் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு இருக்கா? சிச்சுவேஷன் தலைகீழ இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஒவ்வொரு காலேஜ்லேயும் நாங்கள் போய் அனலைஸ் பண்ணுறோம், பார்க்குறோம். நீங்கள் என்ன பார்க்குறோம்? ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா, லான் எவ்வளோ பெருசு இருக்குது, கேன்டீன் ஃபெசிலிட்டி இருக்கா, இதுதான் பார்க்குறோம்.
பட் நம்மளுடைய பிரச்சனை இன்றைக்கி என்ன? ஓகே மேடம், இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க, அவ்வளோ தூரம் அனுப்ப வேண்டாம், இங்கேயே பசங்களை சேர்த்தீங்க, ஓகே. இன்றைக்கி படித்து முடிச்சுட்டு நம்ம மாணவ மாணவிகளின் நிலை என்ன இருக்குது நம்ம யோசிச்சு பார்க்கணும். இல்லையே, நாங்க பிளேஸ்மெண்ட் இருக்கான்னு பார்த்து பிளேஸ்மெண்ட் கொடுக்கிற கல்லூரியா தான் நாங்க எங்க பசங்களையே சேர்க்கிறோம். ஓகே, பிளேஸ்மெண்ட் வந்து 550 கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகளில் தமிழ்நாட்டில் பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடியது வெகு சிறு கல்லூரிகள் தான். ஒரு 50 கல்லூரிகள்னே ஆக சிறந்ததாக வச்சுருவோம். ஓகேங்களா? அந்த 50 கல்லூரிகள்லையுமே பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதில் மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருந்தாலும், மெக்கானிக்கல் படிச்சிருந்தாலும், ஏரோநாட்டிக்கல் படிச்சிருந்தாலும் ஒரு கிளாஸ்க்கு 10 பேரோ 15 பேரையோ பிளேஸ் பண்ணுறது ஐடி கம்பெனிஸில் மட்டும்தான். அப்புறம் எதுக்கு நம்ம மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன மேடம், வர்ற சேர எல்லார் பசங்களையுமே சிஎஸ்சி ஏ செக்ஷன், பி செக்ஷன், ஜெட் செக்ஷன் வரைக்கும் நடத்துங்க. அது மட்டும் இல்லை, ஓகே, ஐடி கம்பெனியில் பசங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்கள் இந்த பேண்டமிக்கில் என்ன பண்ணீங்க? 14 hours 15 hours அவங்கக்கிட்ட வேலை வாங்குறீங்க. அவர்கள் உடல்நிலையை பற்றி யார் யோசிக்கிறது? அவங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இந்தியன் யங்ஸ்டர்ஸ் ஆர் த மோஸ்ட் ஸ்ட்ரெஸ்டு மேடம். இன்றைக்கி ஒரு 35-36 இயர்ஸில் அவன் உடலில் இருக்கக்கூடிய பெருவாரியான ஆற்றலை அவன் இழந்துடுறான். அந்த நிறுவனங்களும் என்ன பண்ணிடுதுன்னா, ஓகே, இதை விட்டால் அவனுக்கு வேறு கதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கம்ப்ளீட் ஸ்ட்ரெஸ்ஸை போட்டு அவர்களுடைய வியாபார நோக்கத்திற்காக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகிடும். பட் எப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து உங்கள் மேலே அட்வான்டேஜ் எடுத்துக்கும் மேடம், உனக்கு வேறு வழியே கிடையாது, நான் தான் உனக்கு ஒரே கதின்னு அவன் நினைக்கும் பொழுது தான் அந்த ஸ்டூடெண்ட் மேலே அவன் அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும். ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்கில் செட் இருந்துட்டு நீ இன்னும் எனக்கு ப்ரெஷர் கொடுக்குறது, நீயும் தேவையில்லை உன் வேலையும் தேவையில்லைன்னு போட்டுட்டு அவன் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவோம், இல்லை அவனுடைய ஓன் சொந்த தொழிலை தொடங்கிடும். எப்போ அவனுக்கு திறமை இருக்கும் பட்சத்தில். நீங்கள் இங்கே இந்த ஹைதர் அலி காலத்து சிலபஸை படிச்சுட்டு என்ன மேடம் மனப்பாடம் பண்ணி ரெக்கார்ட் நோட் எழுதி இந்த சின்ன சின்ன பசங்க கிளாஸ் எடுத்து இந்த ஸ்கில் டெவலப் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிறது விடுங்க, இன்றைக்கி ரியாலிட்டி என்ன நடந்துட்டு இருக்கு. இல்லை, நீங்கள் கிளாஸ் எடுக்கிறது பற்றியும் திரும்ப சொன்னதுனால சொல்கிறேன். நான் ஒரு காலேஜை பார்க்கும்போது அவங்களோட ஃபேக்கல்ட்டி எல்லாரையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃபேக்கல்ட்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி ட்ரைனிங் எல்லாம் அந்த ஃபேக்கல்ட்டிஸ் கொடுக்குறாங்க, அவங்களோட எக்ஸ்போஷர் என்ன, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தானே நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அங்கே கொண்டு எந்த காலேஜ்லையுமே பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த ஃபேக்கல்ட்டி அதே காலேஜில் யூஜி படித்து அதே காலேஜில் பிஜி படித்து அப்படியே பிஜி முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட் ஐடி கார்டை கைட்டிட்டு ஸ்டாஃப் ஐடி கார்டை மாட்டிக்கிட்டு 25 வயசில் எடுக்கிறவங்க தான் 90-95%. இன்றைக்கி நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெச்ஓடி ஆகட்டும் சரி, அங்கே இருக்க ப்ரொஃபஸர் ஆகட்டும் சரி, அவங்க வாட் ஆர் த அச்சீவ்மெண்ட்ஸ், அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன சாதனைகள் செஞ்சுருக்காங்க, இதெல்லாம் நம்ம எதையாவது பார்க்குறோமா? கிடையாது. ஒரு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுன்னா நம்ம போய் நின்றுடுறோம். ஸோ ஓகே, மெக்கானிக்கல், கெமிக்கல், ஏரோநாட்டிக்கல், இதெல்லாம் யார் எந்தெந்த கம்பெனிஸ் வந்தாங்க? சரி, இந்த நேரத்தில் இப்போ எனக்கும் அது ஒரு கேள்வி தான். ஏன்னா எல்லா காலேஜஸுமே நாங்கள் பிளேஸ்மெண்ட் தரோன்னு சொல்கிறாங்க, எல்லா கம்பெனிஸும் யாரெல்லாம் வந்திருக்காங்க பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் பண்ணியிருக்காங்கன்றதும் நம்ம பார்க்குறோம். ஆனாலும் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது ஒரு மிக பெரிய பிரச்சனையாக பூதாகரமாக ஒவ்வொரு வருஷமும் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். என்ன கோர்ஸ் படித்தாலும் அவங்க கடைசியில் போய் சேர்ற இடம் அந்த ஐடி, பிபிஓ, கால் சென்டர்ஸ் மட்டும்தான். இதுக்கு குற்றவாளியாக அந்த ஸ்டூடெண்ட்ஸை சொல்கிறது தப்பு இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸை நம்ம எங்கேயுமே ப்ளேமே பண்ணுறதே கிடையாது மேடம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம உணவே கொடுக்காம ஏன் சாப்பிடல நீங்கள் கேட்குறது முட்டாள்தனமாக இருக்காது இல்லையா? முட்டாள்தனமாக இருக்கும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அவங்களுக்கு தரமான கல்வியை கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் தரமற்ற கல்விகளை கொடுத்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேள்வி கேட்குறதுல அர்த்தமே கிடையாது. ஒரு ப்ரொஃபஸர் என்கிட்ட கேட்டார், நாங்கள் லேட்டஸ்ட்டு சிலபஸ் கொடுத்துட்டு அவங்க படிச்சிருவாங்களா? அவங்க படிக்காமல் கூட போகிறாங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்கள் லேட்டஸ்ட்டு சிலபஸை கொடுங்க. அதெல்லாம் அவங்க 3 வருஷம் 4 வருஷத்தில் முடிச்சுப்பாங்களா? ஆனால் அவங்க 5 வருஷத்தில் முடிக்கிட்டோங்க. இப்போ 4 வருஷத்தில் முடிச்சு டிஸ்டிங்ஷனோட பாஸ் பண்ணி என்ன மேடம் பயோடெக்னாலஜி படித்தவன் பயோடெக்னாலஜிலேயே வேலை செய்கிறான் இல்லையே? அண்ட் நிறைய நீங்கள் இதில் மாட்டிக்கிறது யார்? நல்லா இதில் நம்ம பார்க்கணும். நிறைய பணம் படைத்த செல்வந்தர்கள் அவங்க ஏதாவது அவங்க அப்பா பிஸ்னஸை பார்த்து அந்த பையனோ பொண்ணோ போயிடும், இல்லை ஏதாவது வேறு வாட்டவர். இந்த மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் தான் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் அவர் பாப்புலேஷன். அவர்களுக்கு ஒரே வழி தரமான கல்வி. தரமான கல்வி இல்லையே. ஏன்னா அந்த கல்விக்காக தான் அவங்களோட அந்த மேஜர் எக்ஸ்பென்சஸ் கல்விக்காக தான் செலவு பண்ணுறாங்க ஒவ்வொரு பேரண்ட்ஸும். ஒரு 25 வயது பையனோ பொண்ணோ எப்படி நீங்கள் தரமான கல்வியை உங்கள் பசங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த அடிப்படை தகுதிகளுமே கிடையாது. நான் ட்ரிபிள் படித்து முடிச்சது 2006. அன்றைக்கி நான் என்ன சிலபஸ் படித்தனோ இன்றைக்கி 2021 ட்ரிபிள் படிக்க போகிற பையன் அதே சிலபஸ் அதே புக்கு. இதுக்கு மேலே வெளிப்படையாக நம்ம என்ன சொல்கிறது? பட் ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு டிசிஷனுக்கு வந்தால் கூட சுற்றி இருக்காங்க பாருங்கள், இந்த ரிலேட்டிவ்ஸு, இந்த எஸ்பெஷலி இந்த அங்கிள் ஆண்டிஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க.
ஒருவேளை அவங்க பசங்க கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டாங்கன்னா லைஃப்பில் அவங்க வைக்கிறது தான் சட்டம். அவங்க வந்து சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அந்த அப்பா அம்மா ஐயோ அவங்களே சொல்லிட்டாங்க, அந்த அண்ணா பாரு நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கிறாரு, அவங்களுக்கு தெரியாதுதா. யூஜினா அது இங்கே தான் படிக்கணும், பிஜிக்கு தான் போகணும். பட் யூஜி இங்கே படித்த பிறகு அவனுக்கு பிஜி படிக்க இன்ட்ரெஸ்டே இல்லையே, அதுக்கு என்ன பண்ணுறது? இல்ல ஸ்கில் செட் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த ஸ்கில் செட்டை டெவலப் பண்ற ஒன்று சிலபஸ் ப்ராப்ளம் ஆயிடுது. ஸ்கில் செட்டை டெவலப் பண்ற இடமா அந்த யூனிவர்சிட்டிஸ் இருக்கும்போது இந்த பிள்ளைங்க வேற தேடி போக வேண்டிய அவசியம் இல்லையே. யூனிவர்சிட்டி ஸ்கில் செட் கொடுத்தா நானும் என் நிறுவனத்தை நடத்த வேண்டிய அவசியமே இல்லையே. இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மாணவர்களை இந்த பேண்டமிக் டைம்லையும் அனுப்பக்கூடிய ஒரே நிறுவனம் யூரோப் ஸ்டடி சென்டர் மட்டும்தான். இன்றைக்கி மேடம் அனைவருக்கும் கல்வி நம்ம முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம், அதை வச்சு என்ன பிரயோஜனம்? அனைவருக்கும் தரமான கல்வி கிடைச்சதா இல்லையான்றது தான் இதில் விஷயம். இங்கே அந்த தரமான கல்வி அப்படின்றதுக்கு நீங்கள் வைக்கிற அளவுகோல் என்ன? ஒரு அளவுகோலும் இல்லை மேடம், ரெண்டு விஷயம்தான். லேட்டஸ்ட் சிலபஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஸர்ஸ், இதை மட்டும்தான் நாங்கள் கேட்குறோம். இதெல்லாம் நாங்கள் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அது ஒரு பெரிய பூதாகரமா இல்லை. கல்லூரிகளின் பேர் சொல்ல விரும்பல. நீங்கள் இங்கே படிக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸை விட யூரோப்பியன் கண்ட்ரீஸில் போய் நீங்கள் படிக்கிறது 30% ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் குறைவு. நான் ஏதோ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு மேடம் ஆஸ்திரேலியா, யூஎஸ், கனடா, நியூசிலாண்டில் மேடம் வருஷத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது மேடம் ஒரு 20-25 லட்சம் ஃபீஸ் மேடம், மொத்தமாக நீங்கள் படித்து முடிக்கிறது ஒரு 1.5 கோடியில் முடிஞ்சிடும் மேடம்னா, அட போங்க சார், இதெல்லாம் ஒரு எவங்கிட்ட அந்த பணம். நீங்கள் இங்கே என்ன ஃபீஸ் கட்டுறீங்களோ, இங்கே இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு என்ன ஃபீஸ் கட்டுறீங்களோ அதை விட 30% நீங்கள் பேச்சுலர்ஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் போய் படிக்கிறது குறைவு. பேச்சுலர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 to 2.5 lakhs இருக்கும். லிவிங் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ஒரு 20 to 25,000 இருக்கும். அதே சமயத்தில் மாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீ எஜுகேஷன்லையோ இல்லை ஒரு 2 to 2.5 lakhs ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் படிக்கலாம். அதாவது இந்தியாவில் படிக்கக்கூடிய கல்வி கட்டணங்களை விட குறைவு, பட் கல்வித்தரம் மிக மிக நிறைவு. சரி, இப்போ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இப்போ +2 படிக்கிற குழந்தை, அவங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாம் கிடையாது, அவங்களுக்கு எப்படி மார்க் போட போகிறாங்கன்னு தெரியாது. இப்போ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் யூஜி எடுக்கணும்னா என்ன மாதிரி கோர்சஸ் எடுக்கணும்? அதுவும் இப்போ எல்லாருமே ஆன்லைனு, இப்போ இப்படி அவங்க கண்டம் விட்டு நாடு விட்டு தாண்டி போய் படிக்க முடியும்? சூப்பர் கொஸ்டின் மேடம். அதாவது இந்தியாவில் தான் ஆன்லைன் போயிட்டுருக்கு. நாங்கள் இந்த இன்டேக் உண்டான வீசாவே ஃபைல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எங்களுடைய எல்லா பிரான்ச்லேருந்துமே ஒரு 10% 15% வீசா ஃபைலிங் ஆல்ரெடி ஓவர். செப்டம்பர் 2021 இன்டேக். அதாவது நம்ம தான் நினச்சிக்கிறோம் எல்லா இடத்துலையுமே ஆன்லைன் இல்லைப்பா. இப்போ நாங்கள் அனுப்புகிற யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாம் 60 to 70% வேக்சினேட்டட். நிறைய கண்ட்ரீஸில் மாஸ்கே போட வேணாம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய ஜனத்தொகை அதிகம் மேடம், நம்ம எல்லாம் 1 by 1 நம்ம யாரையும் இங்கே குறை சொல்ல. பரவாயில்ல, இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பெரிய விழிப்புணர்வையும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு கொடுக்குறீங்க. வேக்சினேஷன் இஸ் a must. வேக்சினேஷன் போடாட்டி அப்ராட் போக முடியாது, அதை பற்றி பேசுவோம். பட் இங்கே என்னென்னா ஃபஸ்ட்டு சினாரியோ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் மேலே 1% கூட விருப்பமே கிடையாது. என்னுடைய ஸ்டூடெண்ட் அங்கே போகணும், அங்கே தங்கி நேரடியாக படிக்கணும். அண்ட் எங்களுது எல்லாமே ஆஃப்லைன், அதாவது இன்பர்சன் மோடு தான். வீசா அப்ளை பண்ணி அங்கே தான் போய் படிப்பாங்களே தவிர இங்கே ஆன்லைன் கிளாஸஸ்ன்றதுக்கு இங்கே வாய்ப்பே கிடையாது. இந்தியாவில் இப்போதைக்கு இப்போ ஜாயின் ஆகிற பசங்களாமே கூட ஆன்லைன் கிளாஸஸில் தான் அவங்க படிக்கக்கூடிய சூழல் இருக்குது. ஓகே, இங்க படிச்சாதான் இப்ப ஆன்லைன், வெளிய போனா நமக்கு வந்து இன் பர்சன் எப்ப சேஞ்ச் ஆகும் நமக்கு தெரியாது மேடம், அதனால அத பத்தி கமெண்ட் பண்ண விருப்பம் இல்ல. சரி சரி. அதே சமயத்துல ஸ்டூடண்ட்ஸ் வேக்சின் எடுத்துக்கணும். ஒன்லி கோவிஷீல்டு, சீரம் இன்ஸ்டிடியூட்டோட கோவிஷீல்டு வேக்சின். இங்க இருந்து அங்க போறவங்க பிராக்டிகலா நீங்க வந்து தியரிட்டிக்கலா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிலபஸ் தியரிட்டிக்கல் 100% இங்க இந்தியால எல்லாம் இல்ல. தியரிட்டிக்கலா நான் என்ன சொல்றேன்னா, அங்க போய் படிக்கிற சிலபஸ் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, அது தியரிட்டிக்கல். பட் ப்ராக்டிக்கலா அவங்க வந்து லேப்லாம் போவாங்க, எல்லாமே ஓகே. ஆனா இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ஹோம் சிக்னஸ்னு ஒன்று இருக்கும், வேற கண்ட்ரிக்கு போறாங்க, லாங்குவேஜ், கிளைமேட்டு, இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் அந்த டைமிங்கு, யூனிவர்சிட்டியோட டைமிங்கு, அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து அவங்கள தன்னைத்தானே படிக்கிற அளவுக்கு இங்கே +2 படித்த ஒரு குழந்தையால் 17 இயர்ஸ் ஒரு டீனேஜ் பாயால் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் அவனால் எதிர்கொள்ள முடியுமா? எல்லாம் மைண்ட் செட் தான் மேடம். அதாவது நமக்கு அனைத்து விதமான தரமான கல்விகள் நமக்கு இந்தியாவில் கிடைக்க பெற்றால் இது தேவையே இல்லையே. இங்கே கிடைக்காததுனால தான் நாங்கள் போகிறோம். ஒரு பேரண்ட் கேட்டார், சார் இங்கேக்கும் அங்கேக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு. மேடம் இங்கே வந்து உங்களுக்கு காலேஜ் பஸ் வந்துடும், அயன் பண்ணி துணி கபோர்டில் ரெடியாக இருக்கும், லஞ்ச் பாக்ஸ் ரெடியாக இருக்கும். மேடம் நீங்கள் அப்படியே பொம்மை மாதிரி பஸ்ஸில் உட்காரணும், அப்படியே அவங்க உங்களை போய் கிளாஸ் ரூமில் போய் உட்காந்துக்கிட்டிங்கன்னா அப்படியே லெக்சர் வருவார், அப்படியே எடுத்துக்கணும், திருப்பி பஸ் ஏறி வரணும். ஒரு மெக்கானிக்கல் லைஃப் உங்களுக்கு இங்கே எல்லாமே கிடைக்கும். இந்தியாவில் தரமான கல்வி சான்ஸே கிடையாது. அங்கே தரமான கல்வி மட்டும் கிடைக்கும். நீங்களே தான் சமைச்சிக்கணும், எல்லா வேலையும் நீங்களே தான் பண்ணணும். ஸோ ஃப்ரம் அ பாய் ஆர் அ கேர்ள், ஃப்ரம் அ பாய் ஹி பிகம்ஸ் அ மேன். தன்னிச்சையாக அவனுடைய சொந்த முடிவுகளை அவன் எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் திறனையும் அவன் பெறுவான். நீங்கள் இப்படி நம்ம பொத்தி 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 வச்சு எதை சாதித்தோம், என்ன சாதித்தோம்? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேடம், வேலைக்கு போகிற பசங்க கூட
ஒரு 30-35,000 சம்பாதிக்கிறதுக்கு 27-28 இயர்ஸ் ஆகிடுது. ஏன் அதுக்கு கம்பெனி சேலரி கொடுக்க மாட்டேன்ற சுச்சுவேஷன் இருக்காங்க இல்லையே. திறமைக்கேற்ற பிறகு தான், திறமைக்கேற்பார் தான் உங்களுடைய சேலரி லெவல்ஸ் இருக்கும். ஸோ பசங்க பிலீவ் பண்ண வேண்டியது லேக் ஆஃப் ஜாப்ஸ் கிடையாது, பசங்க பிலீவ் பண்ண வேண்டியது லேக் ஆஃப் ஸ்கில்ஸ். சரி, அப்போ வேலை வாய்ப்பு நீங்களே வாங்கி கொடுத்துருவீங்க? ஆமாம் மேடம், நாங்களே வாங்கி கொடுத்துருவோம். நிச்சயமாக கிடையாது, எனக்கும் அதற்கும் சம்மந்தமே கிடையாது மேடம். இப்போ மற்ற நிறுவனங்கள் இந்த ப்ராமிசஸை கொடுக்கறதுனால தான் நம்மகிட்டே அதை எதிர்பார்க்குறாங்க. பட் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மெடிசன் அப்ராடுக்கு அனுப்பாத ஒரே நிறுவனம் யூரோப் ஸ்டடி சென்டர் மட்டும்தான். பார்ட் டைம் ஜாப் பண்ணாதீங்க, ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதும் யூரோப் ஸ்டடி சென்டர் மட்டும்தான். அதே சமயத்தில் வேலை வாய்ப்பை நீங்கள் பெறுவதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதே மாதிரி ஏன்னா நீங்கள் ஒரு நிறுவனம் நடத்துகிறீங்க மேடம், ஓகேங்களா? நான் ஒரு 4 பேரோடைய ரெஸ்யூம் கொடுக்குறேன். சிவராமன் கொடுத்துட்டான்றதுக்காக நீங்கள் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்களா? இல்லை அவங்க திறமை இருந்தால் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்களா? திறமை இருக்கிற ஒரு மாணவன். அப்புறம் உங்கள் கேள்வியிலே உங்கள் பதில் இருக்குது. திறமை இருப்பவர்களுக்கு மேடம் ஒரு ஃப்ளவர் இருக்குது, அது எவ்வளவு அழகாக இருந்தாலும் என்ன மேடம், அது ஒரு பேப்பர் ஃப்ளவர்னால் தேனீக்கள் வராது. அதாவது திறமையற்றவர்கள் பேப்பர் ஃப்ளவர்ஸ் தான். ஒன்று பார்க்க அழகாக டிகிரி 90%, 95% என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ ரியல் ஃப்ளவர்ஸ்க்கு மட்டும்தான், அதாவது உங்களிடம் திறமை இருக்கும் பட்சத்தில் தேனீக்கள், அதாவது வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். பட் இதை யாருமே புரிந்துக்கிறதுக்கு உண்டான எஃபர்ட்ஸ் எடுக்கிறதே கிடையாது. நம்ம இந்த நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 99.99% நம்ம சவுத் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்கிறதே தெரியாது. இவ்வளோ நம்ம அவேர்னஸ் கொடுத்தாலுமே ஒரு 5% தான் நம்ம போய் இந்த நிகழ்ச்சியை போய் நம்ம சேர்த்துருக்கோம். நமக்கு அடுத்த ஒரு மைண்ட் செட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் இப்போ நம்ம சொல்கிறோம்ல மேடம், இந்தியாவோட ஃபீஸ் கம்மி, ஃப்ரீ எஜுகேஷன், உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ஏதோ ஒரு ஸ்கேம் மாதிரி இருக்கே. ஸோ நம்ம எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் எப்படி பார்த்துடுறோம்? ஸ்கேமாக பார்த்துடுறோம். ஆனால் ஸ்கேமை எப்படி பார்த்துடுறோம் என்ன மேடம்? ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துடுறோம். ஸோ எல்லாத்தையுமே தீர ஆராய்ந்து விசாரித்து, இப்போ நம்ம ஒரு யூனிவர்சிட்டி சொல்கிறோம், இங்கே இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக மெயில் போடுங்க யூனிவர்சிட்டிக்கு. இங்கே எம்பசி இருக்குது டெல்லியில், ஃபோன் பண்ணி பேசுங்க. எல்லாமே இங்கே ஓப்பன் சிஸ்டம் மேடம். இப்போ அதாவது ஃபஸ்ட் மெடிசன், இப்போ நீங்கள் கூட அந்த கேள்வி கேட்டீங்க. மெடிசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அயல்நாட்டு நிறுவனங்கள், அனுப்பக்கூடிய நிறுவனங்களில் மெடிசன் படிக்காதீங்கன்னு சொல்கிறது நாங்கள் மட்டும்தான். இப்போ இந்த இன்டர்வியூ இங்கே வர்றதுக்கு முன்னாடி எங்கள் ஸ்டாஃப், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாகிட்டே போகிறதுனால கண்டினியூஸாக நாங்கள் ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது, சார் எனக்கு 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார், இந்த கம்பெனி, அந்த கம்பெனி பேர் சொல்ல விருப்பம் இல்லை, இந்த கம்பெனியில் நான் மெடிசனுக்கு அப்ராடுக்கு பசங்களை அனுப்பிச்சிட்டு இருந்தேன் சார் அப்படின்னு சொன்னேன். நான் கேட்டேன், மேடம் அந்த நாட்டின் பேரையும் நான் சொல்ல விருப்பம் இல்லை, மேடம் இந்த நாட்டுக்கு உங்கள் சொந்தக்கார பசங்களையோ இல்லை உங்களுடைய பையனையோ பொண்ணையோ மருத்துவம் படிப்பதற்கு நீங்கள் அனுப்புவீங்களான்னு கேட்டேன். ஒரு சின்ன ஒரு 2-3 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு, இல்லை சார் நான் என் பசங்க அனுப்ப மாட்டேன். அப்போது உங்கள் பசங்க நல்லா இருக்கணும், உங்கள் நிறுவனத்துக்கு ஆலோசனைகளை எடுத்துக்கிறவங்க நடுத்தெருவில் நிற்கணும். நான் இது எந்த வகையில் நியாயம்? அவங்ககிட்ட பதில் இல்லை. நீங்கள்லாம் எப்படி நீங்கள் எப்படி யூரோப் ஸ்டடி சென்டரில் நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க? நீங்கள் எந்த தைரியத்தில் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னு தெரியல மேடம். ஏன்னா இங்கே எத்திக்ஸ் தான் எனக்கு முக்கியம். ஸ்டூடெண்ட்டுக்கு பெனிஃபிட் அடையுமா அதை செய்வோம். ஸ்டூடெண்ட்டுக்கு பெனிஃபிட் இல்லாத விஷயத்தை செய்து பணம் சம்பாதிப்பதை விட ஒரு மோசமான செயல் வேற இருக்க முடியும் மேடம். மருத்துவம் சொல்றீங்கன்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாருமே அந்த ஆரோக்கியம், அந்த மருத்துவம், அதனோட ஒரு அவசியத்தை ரொம்பவே புரிஞ்சுட்டு இருக்கோம். அப்போ அந்த மருத்துவம், தரமான மருத்துவம் போது அதை மட்டும் ஏன் நீங்கள் வெளிநாட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்றீங்க? மேடம் எங்கே எதை படிக்கணுமோ அதை படித்தால் தான் சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு கிலோ தங்கம் வாங்க போகிறீங்க அப்படின்றதுக்காக என்ன மேடம், ஒரு 1000 rupees கம்மியாக இருக்கிறதுனால சரி பரவாயில்ல 1 கிலோ வெள்ளி வாங்கிட்டு வருவீங்களா? இல்லையே. அந்த 1000 ரூபாய் நம்ம வீட்டுக்கு போய் எடுத்து வருவோம். இல்லவே இல்லைன்னா சம்பாதிச்சு கோல்டு தான் நீங்கள் வாங்குவீங்க. இல்லைன்னா சரிப்பா ஒரு 10 கிராம் கம்மியாக கூட கொடுன்னு வாங்கிட்டு வருவோம். ஆனால் சில்வர் வாங்க மாட்டோம். இன்றைக்கி 1970s என்ன மேடம் அப்ராடுக்கு மெடிசன் போய் படிக்க போயிட்டுருக்குறாங்க யூஜி லெவலில். யாராவது ஒருத்தர் இன்றைக்கி சிறந்த நிலையில் இருக்கிறாரா? ஒருத்தர் சொல்லுங்கள் மேடம் எனக்கு. ஸோ பயனற்ற விஷயங்களை செய்து நானும் யூரோப் ஸ்டடி சென்டரை நடத்தினால் எனக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? நான் தான் அந்த மெடிசன் அனுப்புகிறவங்களாம் கேட்பேன், உன் பசங்களை அனுப்பு, முதல்ல உன் பசங்களை இங்கெல்லாம் படிக்க வச்சு பெரிய டாக்டர் ஆக்கு, அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் பசங்களாம் அனுப்புகிறோம். அண்டு நம்மளுடைய பேரண்ட்ஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சில பேர் இன்னசென்ட்டாக இருப்பாங்க. நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் இந்த நாட்டில் போய் ஃபீஸை கட்டி ஏமாந்து எவ்வளவோ பிரச்சனைகள் மேடம். ஸோ அதே சமயத்தில் மெடிசனை இந்தியன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் தான் படிக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், பேஷண்ட்ஸ் இல்லாமல் மெடிசனை அப்ராடில் படிச்சிடுறோம், புரியாமல் இன்ஜினியரிங் படிச்சிடுறோம். ஸோ ஆப்ரேஷன் நல்லா நடந்துச்சு சார், பேஷண்ட் கம்ப்ளைண்டே பண்ணல, ஏன்னா பேஷண்ட் எப்பயோ போய் சேர்ந்துட்டார். ஓகே, ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி, ஏன்னா உலகத்தில் இருக்க எத்தனையோ நாடுகளில் இருந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க இங்கே இந்தியா தான் வராங்க.
தலை சிறந்த ஒரு மருத்துவர்கள். நிறுவனம் நடத்துறேன்றதுக்காக என்ன மேடம், மெடிசனுக்கு போங்க, அதுக்கு போங்க, எதுக்கு பயன் இருக்கோ அதை செய்யும். நான் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னு சொல்லும் போது எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சாங்க. ஏப்பா இங்கேயே அவ்வளோ காலேஜ் இருக்குது, ஏன்பா அவங்கெல்லாம் அங்கே போய் சார் இங்கே அவ்வளோ காலேஜ் இருக்குது அங்கே காலேஜ் இல்லைன்ற விஷயம் இல்லை, எங்கே கரெக்டாக இருக்குது, நமக்கு எது மாணவிகளுக்கு எது பயனளிக்கும். இன்றைக்கி வந்து மேடம் 60 வயசுலேயும் இன்றைக்குமே பேரண்ட்ஸ் வந்து டென்ஷனாக அவங்க லைஃப் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்லேயும் ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய காரணம் என்னடா இன்னும் பையன் ஒரு grip எடுக்காமே இருக்கிறானே, என்னதான் இவன் பண்ண போகிறான், பயம். ஒவ்வொரு மாதம் அவங்க வந்து கம்பெனியில் நம்மளை வேலையை விட்டு அனுப்பிச்சிருவாங்களா மாட்டாங்களா என்ற பயத்தினால் நமக்கு என்ன மேடம் வரும், சோர்வு தான் மேடம் வரும். கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய பேர் கேட்பான், ஸ்ட்ரெஸ்ஸுனா என்னன்னு கேளுங்களா, அந்த பசங்களுக்கு சொல்ல தெரியாது. ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும். அதான் நான் சொல்லுவேன், ஸ்ட்ரெஸ்ஸுனா ஒன்றும் இல்லை தம்பி, நீ உனக்கு பிடிக்காத விஷயத்த மண்டேலேருந்து என்ன மேடம் சாட்டர்டே வரைக்கும் மார்னிங்லேருந்து சாயங்காலம் வரைக்கும் செய், உனக்கு என்ன வரும் சார், ஒரு விதமான ஒரு அதான் ஸ்ட்ரெஸ். வென் யூ டூ சம்திங் விச் யூ டோன்ட் லைக் யூ வில் ஆப்வியஸ்லி கெட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கேமராமேன் எடுத்துக்க, நம்ம எடிட்டர் எடுத்துங்க, பிடிச்சவங்களால தான் இதை செய்ய முடியும். பிடிக்காதவங்களுக்கு தான் மேடம் இது என்ன மேடம் எனக்கு இல்லைலாம் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு. ஸோ அதே சமயத்தில் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஆப்ஷன்ஸ் கூட வரும்போது ஓகே அவங்க ஒரு ஆப்ஷன் சொல்கிறான், இதுக்கு வேலை வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறோம், வேலை வாய்ப்பு இருக்குது அதை பற்றி பேசுகிறதே இல்லை, ஓகே அடுத்து எந்த யூனிவர்சிட்டி என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அடுத்த வேலையை பார்ப்போம். இப்போது என்னென்னா இப்போ இங்கே யூஜி பண்ணுற பேரண்ட்கே வந்து இந்த என்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ் ஒரு பெரிய குழப்பமாக இருக்கும். முன்னாடியாவது காலேஜுக்கு போனாங்க, அப்ளிகேஷன் வாங்கினாங்க, போட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் ஆன்லைன் பண்ணும்போது அவங்க யாராவது சொந்தக்காரங்களை கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா ஒரு கிராமத்துலேருந்து வர ஒரு பேரண்ட்டாக இருப்பாங்க, இல்லை சிட்டியில் இருக்கிறவங்களுக்கே கூட அந்த டெக்னாலஜி புரியாதவங்களாக இருப்பாங்க. இங்கே அட்மிஷன் ப்ராசஸே இவ்வளோ குழப்பமாக அவங்களுக்கு தெரியாமல் அந்த நேரம் சட்டுன்னு எந்த மேஜர் எடுக்கிறதுன்னு தெரியாது, எந்த காலேஜ் கவுன்சிலிங்கில் சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது இது ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லையா, அயல் நாட்டில் போய் படிக்கிறது ப்ராசஸ் மேடம். நாங்கள் கிளியராக யூனிவர்சிட்டிஸ் கொடுத்துட்றோம், அந்த லிங்கை பார்க்குறாங்க, சார் எனக்கு இது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, பிடிச்சிருக்கிற யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறோம், அவங்க ஸ்கைப் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கூட 1/2 hour பேசுகிறாங்க, ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்க, வீசா அப்ளை பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம அதான் பார்த்தீங்கன்னா மேடம் மலைப்பாக இருக்கும் பார்த்தா, சிம்பிள். 13 ஆண்டுகளாக இதை நேர் வழியில் நேர்மையாக பல நூற்றுக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை பெனிஃபிட் பண்ண ஆர்கனைசேஷனாக தான் நம்ம வந்து யூரோப் ஸ்டடி சென்டர் நடத்திட்டு இருக்கோம். அதுக்குன்னு எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட், எல்லாரும் பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம், எதுவுமே கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, சார் எல்லாம் ஓகே சார், நீங்கள் ஜாப் அஷூரன்ஸ் மட்டும் கொடுத்துருங்க என்ன மேடம், நாங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்கள் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், உங்கள் பையன் வேலை வாய்ப்பு வாங்குவதற்கு நீங்கள் யாரை கேட்கணும்னு உங்கள் பையனை தான் கேட்கணும். நான் அனுப்புவது உலகத்தின் தலை சிறந்த கல்லூரிகளில் ஒரு ப்ராக்டிக்கல் எஜுகேஷனில் உங்கள் பையன் போய் படிக்கலாம், பையனோ பொண்ணோ போய் படிக்கலாம். அதை நம்ம எவ்வாறு உள்வாங்கிக்கிறோம். இப்போ நிகழ்ச்சிக்காக எல்லாரும் என்னோடய ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ஆகிட்டாங்கன்னா அது சிரிக்க மாட்டாங்க மேடம், யாராவது பார்த்தா. அங்கே போய் சென்று ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன மேடம் ஃபுல் ஃபோக்கஸோட இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் இன்றைக்கி பாருங்க, உலகம் ஃபுல்லாக நெகட்டிவிட்டி, எங்கே பார்த்தாலும் ஒரே ஹாரர் ஸ்டோரிஸ் தான். ஸோ இந்த நெகட்டிவிட்டியெல்லாம் விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக அந்த ப்ராப்பர் எஜுகேஷனில் ப்ராக்டிக்கல் எஜுகேஷனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா உங்கள் வெற்றி வாய்ப்பை எவராலும் தடுக்க முடியாது. சரி, கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்க இப்போ பாசிட்டிவிட்டியோட ஒரு விஷயத்தை அணுகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து 100%. ஸோ சிலபஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இல்லை மேடம், சேலஞ்சிங். இப்போ நீங்கள் காலையில் இப்போ நமக்கு ஷூட்டு 5 மணிக்கு சாயங்காலம் இருக்குது, நான் வீட்டிலேருந்து 4:50 கிளம்புனா இங்கே வர்றது டஃப்பு சேலஞ்சு. நான் அழகாக 4 மணிக்கு கிளம்பி இங்கே 4:45 வந்து ஆராம்சே 5 o'clock உட்காந்தேன்னா இட்ஸ் பிளானிங். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ஒரு சேலஞ்சாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர இதில் டஃப்ன்றதுக்கு எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் இந்த 13 ஆண்டு காலத்தில் ஒரு பையன் எல்லா கிளாஸையும் அட்டன் பண்ணி சார் சிலபஸ் டஃப்பாக இருக்குன்னு என்கிட்ட சொன்னதே கிடையாது. அதுக்குன்னு எல்லாமே ஈஸியாக இருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் வருவாங்க, சார் என் பையன் ரொம்ப பாவம் சார், ஈஸியாக இருக்கணும் சார், ஈஸியாக படிக்கணும், ஈஸியாக வேலை வாங்கணும், ஈஸியாக செட்டில் ஆகணும். பையன் என்ன மைண்டில் செட் ஆகிடுது, ஓ அம்மா அப்பா நமக்கு எல்லாமே ஈஸியாக செட் ஆகிடுவாங்க, நம்ம போய் சீட்டில் உட்காரணும், நமக்கு அந்த கம்பெனி சம்பளம் கொடுக்கும். சரி, இப்போ இங்கே மற்ற பல்கலைக்கழகங்களோ இல்லை கல்லூரிகளோ இருந்தால் பேரண்ட்ஸோட ஒரு ரேப்போர்ட் இருக்கும் எப்படியும். பட் இங்கே இது அயல் நாட்டில் படிக்கிறதுனால இப்போ எனக்கும் அந்த யூனிவர்சிட்டிக்குமான சரி மேடம், இங்கே ரேப்போ வச்சு எதை சாதிச்சோம், அதனால் நமக்கு என்ன கிடச்சிது, நம்ம பசங்க என்ன ஆனாங்க, அதனால் நான் ஃபுல்லாக அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபாலோ பண்ணி எதை சாதித்தோம், டிகிரி வாங்க வச்சு, அவங்க பஸ் ஏறணுன்னே ஒரு மெசேஜ் போட்டிங்க, அவங்க கிளாஸில் உட்காந்தோன்னு ஒரு மெசேஜ் போட்டிங்க, இதெல்லாம் போட்டு டிகிரி வாங்கிட்டீங்க, ரைட்டு மேடம். அதுக்கப்புறம் என்ன, ஒன்றுமில்லை. இன்றைக்கி பசங்களுக்கு படிக்கிறதுனாலே வெறுப்பாயிடுது. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன மேடம் பயோமெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் செய்கிறதுக்கு பதிலாக தெருவா அவங்க பயோமெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை விற்றுட்ருக்கான். அதுக்கு 8வது படிச்சிருந்தா போதுமே. இப்போ என்ன ஆகிடுது, இதெல்லாம் நடக்கிறத பார்க்குறான். எப்போ இந்த 8வது 9வது 10வது படிக்கிற பையன் என்ன நினச்சிடறான்,
இது ஓகே, படிக்கிறதே வேஸ்ட்டு போல இருக்குது. அதுதான் இந்த பிரச்சனையின் உச்சம். கண்டிப்பா. ஏன்னா ஒரு 8th 9th படிக்கிற பையனோட அண்ணாவோ இல்ல பக்கத்து வீட்டு அண்ணாவோ என்ன பண்றாங்க, இன்ஜினியரிங் பிஜி முடிச்சுட்டு வேலை இல்லாம தான் இருக்கிறான். இந்த பிரச்சனையின் உச்சம் அது. ஓ, படிக்கிறதே வேஸ்ட்டுன்னு இளைஞர் மத்தியில் இப்போ பதிய ஆரம்பிச்சிருச்சு. சிரிக்கிறான். அதாவது ஒருத்தன் படிக்கிறான்னா அவனை பார்த்து மக்கள் வந்து சிரிக்கக்கூடிய லெவலில் நீங்கள் வந்தாச்சுன்னா யார் படிப்பா? பட் கல்வியை தவிர வேறொன்றும் இல்லை இந்த மாணவ மாணவிகள் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேடம், கிரிப்டோ கரன்சிஸ் ஆகட்டும், ட்ரோன்ஸ் ஆகட்டும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும், எல்லாம் மாறி போச்சு. மாறாத ஒரே விஷயம், ஏன் நீங்கள் 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி யாருமே செல்ஃபோன் யூஸ் பண்ணல, இப்போ ஏன் எல்லோரும் யூஸ் பண்ணுறீங்க? ஏன் யூஸ் பண்ணுறீங்க? நீங்கள் அதே காலத்தை படிங்க. எல்லாத்தையும் மாற்றிட்டீங்க மேடம். நம்ம ஷூ போடுறது, வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச் வந்துருச்சு, எல்லாமே மாறிடுச்சு மேடம். ஃபுட் கூட எல்லாமே மாறிடுச்சு மேடம். ஆனால் கல்வி சிலபஸ் அண்ட் எப்போ இதெல்லாம் மாறும் அப்படின்னு நம்ம பார்க்க பட்சத்தில் ஒவ்வொரு பேரண்ட்டும் இன்னிலிருந்து இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ போய் காலேஜில் போய் சேர்க்க போகிறீங்க, இந்தியாவிலேயே கூட படிக்குவீங்களா? நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் சில பேர் மைண்ட் செட் மாறாது மேடம். போய் கொஸ்டின் கேளுங்க, எதுக்கு சார் இந்த பழங்காலத்து சிலபஸை படித்து வச்சுருக்கீங்க? பிகாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜிஎஸ்டி பேசிக்ஸுக்கு மேலே எதுவுமே இல்லை. அதில் ஒரு செமிஸ்டர் ஜிஎஸ்டி சொல்லிக் கொடுங்களேன், டிடிஎஸ்னால் என்னன்னு சொல்லிக் கொடுங்களேன். பேசிக் ஐடியா இல்லை, டேலி தெரிய மாட்டேங்குது. அப்படி என்ன தான் படிப்போம் நம்ம 3 இயர்ஸ் பிகாமில்? இது எல்லாம் என்ன ஆகிடுதுன்னா மேடம், இந்த நாட்டுக்கும் சரி, இந்த வீட்டுக்கும் சரி, இந்த சொசைட்டிக்கும் சரி ஒரு பெரிய பேர்டனாக அமையுது. ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன பிபி மிஷின் வாங்குகிறோம் வீட்டில், மேட் இன் வியட்நாம்னு வருது. வியட்நாம் நம்மளை விட பல மடங்கு பின்தங்கிய நாடு. பிபி மிஷின் நம்ம அங்கேருந்து இங்கே வாங்கிட்டு வரோம். ஏன் நம்ம பசங்க செய்ய மாட்டாங்களா? நம்ம பசங்களுக்கு இருக்கிற நாலேஜ் உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. ஆனால் அந்த நாலேஜை யார் வழி நடத்தி அந்த சேனலைஸ் மெருகேற்றி, இப்போ நீங்கள் இப்போ சோலார் எனர்ஜி, சோலார் பேனல் வச்சா தான் உங்களுக்கு கரண்ட் கன்வெர்ட் ஆகும். சோலார் சன் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வயர் வச்சா வெளில வீட்டுக்கு கரண்ட் வருமா? வராது. சோலார் பேனல் வேணும். அந்த சோலார் பேனல் தான் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேடம், உங்களுடைய அனுபவம் மேடம் இந்த ஸ்கூல் டீச்சிங்கில் 25 இயர்ஸ்க்கு மேலே. 25 இயர்ஸ். நாளைக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் உள்ள போயிட்டு ஒரு ஸ்டாஃபோட ஏஜ் கேளுங்க, 25 26ன்னு சொல்லுவோம். அதாவது என்ன காமெடி பாருங்கள், ஒரு ஸ்கூல் டீச்சருடைய எக்ஸ்பீரியன்ஸ் 25 இயர்ஸு, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜோடைய லெக்சரருடைய ஏஜ் 25. இதுக்கு மேலேயும் மக்களுக்கு என்னென்னா, நம்ம இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது மேடம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா புதுமையாக ஏதாவது ஒரு செய்யறதுக்கு பயம். இந்த பயத்தில் என்ன ஆகிடுதுன்னா, இந்த பழைய பஞ்சாங்கத்தையே நம்ம ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அனைவருக்கும் கல்வி என்பதை தாண்டி அனைவருக்கும் தரமான கல்வியை நம்ம கொடுக்கணும். அண்டு இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, யூஎஸ், வி ஆர் டூயிங் ஃப்ரீ சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்குது. ஒரு காலேஜுக்கும் ஒரு பையன் போய் படிக்கும்போது, ஒரு பையனோ பொண்ணோ யாரோ போய் படிக்கும்போது மேடம் 3லேருந்து 3.5 லட்ச ரூபா அந்த கம்பெனி, அந்த ஏஜென்ட்டுக்கு கமிஷன் கிடைக்கும். ஆனால் அவன் சொல்கிறது பார்த்திங்கன்னா, நாங்கள் இலவச சர்வீஸ். யாருப்பா இந்த நாட்டில் இலவசமாக வந்து? அது இன்னும் கூட மக்கள் பார்த்திங்கன்னா எது உண்மை? ஆனால் அதே மாதிரி பிஜி டிப்ளமாவுக்கு அப்ராடு போகிறது. உலகத்திலேயே, இந்தியாவிலேயே மேடம் பிஜி டிப்ளமாவுக்கு அப்ராடுக்கு பசங்களை அனுப்பாத ஒரே நிறுவனம் யூரோப் ஸ்டடி சென்டர். இப்போ உங்கள் பையனே எடுத்துப்போமே, நீங்கள் பிஜி டிப்ளமாவுக்கு அனுப்புவீங்களா, மாஸ்டர்ஸ்க்கு அனுப்புவீங்களா மேடம்? இது ஒரு படிக்காதவங்க கூட அது என்னடா டிப்ளமா படிக்கிறதுன்னு ஆயிடுச்சு. என்னங்க யூஜி ஆர் பிஜி? பட்டு என்னன்னா, எப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு அவனை நம்பாமல் அந்த நாடு என்னை காப்பாற்றிடும், என்ன மேடம், கனடா என்னை காப்பாற்றிடும், நியூசிலாந்து என்னை காப்பாற்றிடும் நினைக்கிறானோ, அன்றைக்கே சோழி முடிஞ்சிச்சு. அவன் இந்தியாவில் இருந்தாலும் இங்கே இருந்தாலும் அவன் டேக்ஸ் கட்டி தான் அவன் இந்த நாட்டிலேயே உயிர் வாழ முடியும். அங்கே போனாலும் டேக்ஸ் கட்டி தான் பொழப்பு நடத்த முடியும். அதே தான் நம்மளை நம்பணும். ஸோ நம்மளை நம்பணும் போது நமக்கு அந்த ஸ்கில் செட் இருக்கணும். திறமையை வளர்த்து கொண்டால் வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளையும் அவர்கள் பெறலாம். திறமையை வளர்த்து கொள்ளாட்டி பெருவாரி ஏமாற்றம் தான் மிச்சம். கண்டிப்பா. அதாவது திரைக்கடலோடியும் திரவியும் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த மாதிரி தங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு எங்க அந்த தரமான கல்வி கிடைக்குது? அப்புறம் நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலேயே சொன்னீங்க 100% ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் சிலபஸ் அப்படின்னு. அந்த மாதிரி சிலபஸ் இருக்கிற இடத்துல போய் படிக்கும்போது கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய திறமைகள் வந்து வெளிப்படும். நிச்சயமா. அதே சமயத்தில் பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் கூட டெய்லி பேசணும். டெய்லி இப்போ நீங்கள் அப்ராட் அனுப்பிச்சிட்டிங்க, ரைட் ஓகே கிடையாது. டெய்லி ½ அன் ஹவர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட மோட்டிவேட் பண்ணணும். நாங்கள் கிளியராக கொடுத்துட்றோம், மந்த்லி 20 to 25,000 லிவிங் எக்ஸ்பென்சஸ் ஆகும்னா அதுக்குள்ளே கொடுக்கணும். நம்ம சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் ஒரு செமிஸ்டரும் என்னென்ன மார்க்ஸ் அவங்க எடுக்கிறாங்கன்றதுக்கு எல்லாமே லிங்க் இருக்குது. பேரண்ட்ஸும் அதில் போய் பார்க்கணும். ஸோ இது எல்லாமே ஒரு கூட்டு முயற்சி. பட் இந்த மாதிரியான ஒரு எஜுகேஷனில் அந்த பையன் பேச்சுலர்ஸ் படித்து முடிக்கும் போது
அவனுடைய நாலேஜ் லெவல், கான்ஃபிடென்ஸ், கரேஜ். அதுக்கு நிகழ்ச்சிக்காக மேடம் அவன் இவ்வளோ லட்சம் சம்பாதிக்க போகிறான், அவ்வளோ லட்சம், சில்லியாக நான் எதுவும் பேச விரும்பல. திறமை இருப்பவர்களுக்கு நீங்கள் விலை பேசுவீங்க. அவனுடைய க்ரோத் லெவல், க்ரோத் பேட்டர்ன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் ஆஃபீஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா மேடம், ஸ்டாஃப் சேரும்போது இந்த 8வது 10வது படிக்கும் போது நான் கிளியராக சொல்லுவேன், என்ன ஆனாலும் சரிங்க. ஏன்னா இங்கே யூரோப் ஸ்டடி சென்டருடைய ஸ்டாஃப் மெம்பர்ஸ் பசங்க வந்து நிச்சயமாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் படிக்கணும். ஏன்னா நம்ம ஹோட்டலில் நம்மளே சாப்பிடலன்னு வச்சுங்க என்ன மேடம். ஸோ வி ஷுட் செட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதை தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதே சமயத்தில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எது பெனிஃபிட்டோ வி ஷுட் டூ தட். கண்டிப்பாக. அதாவது இந்த நிகழ்ச்சியை பார்க்குற 8th 9th 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட அவங்களுக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்காக இருக்கணும் இந்த நிகழ்ச்சி. ஏன்னா எங்கே ஒரு தரமான கல்வி கிடைக்குதோ அதுதான் நமக்கு ஒரு நிலையான வாழ்வை கொடுக்கும். சிம்பிள் லைன் மேடம், அரசாங்க கல்லூரிகள் தரமான கல்வியை கொடுக்கும். அதில் எல்லா கேள்வியும் அடங்கியிருக்கு, பதிலும் அடங்கியிருக்கு. இங்கே அரசாங்க கல்லூரிகள் எது? NIT, IIT. அதில் பாவம் ஒரு பையனை போய் டார்ச்சர் பண்ணி எல்லாரும் அது உள்ளே போக முடியுமா மேடம்? வாய்ப்பில்லை. அது கிடைக்காத பட்சத்தில் யூரோப்பியன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ். அதான் இந்தியாவிலேயே அப்ராட் எஜுகேஷன் செக்மெண்ட்டில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு அனுப்பாத ஒரே நிறுவனம் யூரோப் ஸ்டடி சென்டர் மட்டும்தான். இப்போ நம்ம யூரோப் ஸ்டடி சென்டரில் வந்து அரசாங்க கல்லூரிகளுக்கு மட்டும்தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். மேடம் இங்கே ப்ரைவேட்டுக்கும் அங்கே இருக்கிற ப்ரைவேட்டுக்கு என்ன வித்தியாசம்? ப்ரைவேட்னா என்ன? ப்ரைவேட்டு தான். பணம் மணி கவர்மெண்ட்டால தான் செல்ஃப்லெஸ்ஸாக கொடுக்க முடியும். பட் இங்கே நம்ம ஜனத்தொகை அதிகம். எல்லா ஸ்டேட்லேயும் 10 IIT NIT திறக்க முடியுமா? திறந்தாலும் பத்தாது, அதற்கு வாய்ப்பும் இல்லை. அதனால் அங்கே ஜனத்தொகையெல்லாம் கொஞ்சம் குறைவுன்றதுனால அங்கே யூனிவர்சிட்டிஸும் இருக்குன்றதுனால இந்த ஸ்டூடெண்ட்ஸ் போய் அங்கே போய் தரணும். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்தது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க இந்த பேரண்ட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, சொசைட்டிக்கே ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்காக இருக்கும். ஸோ எந்த மாதிரி ஒரு கல்வியை நம்ம தேடி போகும்போதும் அது தரமான கல்வியாக இருக்குதா, அந்த தரமான கல்லூரிகளா, தரமான பல்கலைக்கழகங்களா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மணி அது வந்து பரவாயில்ல, அது வேஸ்ட்டாக. ஆனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நம்ம குழந்தையோட வாழ்க்கை. அதை ஒவ்வொரு பெற்றோரும் அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து உட்கார்ந்து அவங்க பேசி, நீங்கள் சொன்ன மாதிரியே யூனிவர்சிட்டிக்கு அனுப்புனதுக்கப்புறம் பேசுறல, யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே அவனோட மைண்ட் செட் என்ன, அவனோட கோல் என்ன, அவன் என்ன படிக்க போகிறான், எதில் போய் வேலை பார்க்க போகிறான். இப்போ சொன்ன ஒரு விஷயம் வந்து நிஜமாவே வலியாக தான் இருந்தது. அவன் ஃபிசிக்ஸ் படித்தாலும் சரி, மெக்கானிக்கல் இன்ஜினியரோ, எந்த இன்ஜினியராக இருந்தாலும் கடைசியில் ஒரு BPO ஒரு கால் சென்டரில் தான் போய் உட்கார்றான் அப்படின்னு. 95% சில பேர் சொல்ல என் போய் அங்கே ஒர்க் பண்ண எல்லாரையும் சொல்ல விரும்பல. பட் நம்ம பெருவாரியான விஷயத்தை தான் பார்க்கணும். சரி 10% விட்டுருங்க மேடம், 10% நல்ல பசங்க சக்ஸஸ் ஆகிறா சந்தோஷம் தான். மிச்சம் 90% கோரில் வேலை கிடைக்காததுக்கு காரணம் அவங்களோட ஸ்கில் செட்டு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் ஹைட்ராலஜி, ஜியாலஜிக்கெலாம் அனுப்புகிறோம் மேடம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல். இந்த கோர், நான் கோரில் வேலை கிடைக்காது, IT மட்டும்தான் கிடைக்கும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. இவ்வளோ சொல்கிறவங்க நீங்கள் வந்து சில இன்ஜினியரிங் படித்து முடிச்சிடறான். படித்து முடிச்ச பிறகு எதுக்குங்க இந்த IT கம்பெனிஸ் வந்து 6 மாதம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க? இங்கே லேட்டஸ்ட்டு சிலபஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி கொடுத்தா எதுக்கு அவங்க 6 மாதம் ட்ரைனிங் கொடுக்கணும்? தேவையே இல்லையே ட்ரைனிங்கு. ஏன் நீ படித்ததெல்லாம் இருக்கட்டும், எனக்கு தெரியும் நீ என்ன படித்தேன்னு, இதை கற்றுக்க, இதான் உங்கள் லைஃப் டெஸ்டிங்கா, இதே பண்ணு. அதான் வேல்யூ ஆடட் கோர்சஸ் வேறு நாங்கள் படிக்க வைக்கிறோமே. எல்லாமே உங்கள் பணம் வேஸ்டானது தான் மிச்சமே தவிர, நிறைய இடத்துல நம்ம பேர் சொல்ல விரும்பல, சின்ன சின்ன இன்ஸ்டியூட்டில் போய் 2 லட்சம் 2.5 லட்சம்னு கொடுத்துலாம் போய் பசங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. எந்த பயனும் இருக்காது. ஒரு கல்லூரி, ஒரு அரசாங்க கல்லூரிகளில் மாணவ மாணவிகள் சென்று படிக்கும் பொழுது அவங்க க்ரோத் லெவல் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸலண்ட் ஆகிடும். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பல்வேறு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டது மட்டுமில்லாமல் பேரண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய ஐ ஓப்பனிங் தான், சொசைட்டிக்கே ஒரு ஐ ஓப்பனிங் தான். ஏன்னா கல்வி தான் வந்து இந்த தலைமுறையை வந்து அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு வளமான எதிர்காலத்தை, வேலை கிடைக்கல அப்படின்றது எப்போ நமக்கு தரமான கல்வி இல்லை, நம்மளோட ஸ்கில் செட்டை நம்ம டெவலப் பண்ணிக்கல அப்படின்றது, இந்த மைனஸ் எல்லாம் சீக்கிரமாக ப்ளஸ் ஆகும். நிகழ்ச்சி தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி நாமும் ஒரு நல்ல ஒரு ஜெனரேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்தோம். அவங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கை கொடுத்தது மட்டும் இல்லாமல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறோம். என்ன படிக்க போகிறோம், எங்கே படிக்க போகிறோம், எப்படி படிக்க போகிறோம், ஏன் படிக்க போகிறோன்ற பல கேள்விகளுக்கு விடையாக வந்து உங்களுடைய பதில்கள் அமைந்தது. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை. தேங்க்யூ ஸோ மச் மேடம். நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் தமிழரசி சிவகுமார்.